அன்பு பேத்தி மணிமொழிக்கு நேற்றுதான் போலிருக்கிறது நீ பிறந்த அந்த ஒப்பிலா தருணம். 18 வருடங்கள் பறந்துவிட்டன. இதோ இன்று கல்லூரி வாழ்க்கைக்கு தயாராகி எங்களை விட்டு பிரிந்து தொலைதூர நகரத்தில் விடுதி வாசம் செய்கிறாய். எப்போதும் உன் நினைவுகளுடன் இங்கே நீ வீட்டில் விட்டு சென்றிருக்கும் அடையாளங்களுடனும் பிரியங்கள் நிறைத்த வாசங்களுடனும் எங்கள் பொழுதுகள் கழிகின்றன. வாங்கய்யா வாங்க. ஊருக்கு எந்த லெட்டரும் இன்னைக்கு வரலங்கய்யா. ஐயா டீ சாப்பிட்டு போங்க. யாருங்க இந்த பெரியவர்? நானும் பாக்குறேன், டெய்லி நம்ம போஸ்ட் ஆபீஸ் வந்துட்டு போயிட்டே தான் இருக்காரு. தம்பி ஊருக்கு புதுசா? இவர் பேர் ராசு. நம்ம ஊரோட பழைய போஸ்ட் வேணும். எங்கப்பா முன்ன மாதிரி லெட்டர் வருது. ரிட்டையர் ஆன கூட மனு போட்டு இப்போ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி மனுஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எங்கப்பா உண்மையிடுச்சு? பா, உங்க பேத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. பேசுங்கப்பா. ஹலோ. போனை நேரா வைங்கப்பா. கேக்குதா தாத்தா? என் செல்ல தாத்தா இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருக்கு தாத்தா. உன்ன அப்பாவ அம்மாவ தங்கச்சிய தம்பிய அண்ணாவ எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு தாத்தா. நீ எனக்கு லெட்டர் போட்டிருந்தல தாத்தா, என்னால திருப்பி எழுத முடியல. எனக்கு லீவே கிடைக்கல தாத்தா. நீ என்ன பார்க்கணும் லெட்டர்ல எழுதியிருந்தல, அப்பாவோட போனுக்கு நான் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பியிருக்கேன் தாத்தா. நீ அதை பார்த்துக்கோ தாத்தா. தாத்தா கேக்குதா? ஹலோ. எதுக்கு தாத்தா எதுவுமே பேச மாட்டேன்? ஹலோ ஹலோ கேக்குதா தாத்தா? பேசு தாத்தா. ஹலோ கேக்குதா?
காலப்பெருவெளியில் கடந்து போன 40 ஆண்டுகளில் மக்களின் இன்ப துன்பங்களை உள்ளார்ந்த அன்பை காகித வடிவில் சுமந்து சென்ற கடைசி தலைமுறை என்ற உணர்வோடு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். மத்திய அரசு பணியென முண்டியடித்து மூச்சிறைக்க ஓடி எனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டதெல்லாம் தபால் தலைகளை கட்டும் சாக்கு பைகளும், சீல் வைக்கும் அரக்குகளும், அச்சுக்களும், இவைகள்தான் என் வாழ்வில் அடையாளங்கள். இன்று நினைத்தாலும் அந்த நினைவுகள் என்னுள் பசுமையாய் நிழலாடுகின்றன. அன்பையும் அக்கறையையும் நேசத்தையும் விசாரிப்பையும் சுமந்து வந்த கடிதங்களை காற்றில் பறக்க விடாமல் கூரைகளில் சுருகி பாதுகாத்த ஜனங்களை அருகில் இருந்து பார்த்து பார்த்து பரவசமடைந்திருக்கிறேன். வெளிமாநிலம் சென்ற கணவனிடமிருந்து வரும் கடிதத்தை பெறுகின்ற மனைவியின் எதிர்பார்ப்பையும், நெஞ்சமுண்டு நென்மையுண்டு ஓடி ராஜா, நேரமாறும் காந்திருந்து பாடுறாங்க, அண்ணி அண்ணி வாங்கது போதுமாங்க, அண்ணி அண்ணி வாங்கது போதுமாங்க. கடைதாசி வந்திருக்கானே. வந்திருக்குமா? இந்தா படிச்சு சொல்லுங்கண்ணே. நீ எப்படிமா இருக்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நம்ம பசங்களாம் எப்படி இருக்காங்க? இந்த மாசம் சம்பளம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அடுத்த மாசம் வரதா வேற சொல்லியிருக்காருமா. வேற எதுவும் சொல்லலத்தா. வரவா? கடைதாசி தாங்கண்ணே. பத்திரமா வச்சுக்கத்தா. வரேன். நான் பார்த்திருக்கிறேன். ஜாதி மாறி காதலித்ததால் ஊரை விட்டு ஒடுக்கப்பட்ட அண்ணம்மாளின் இரத்த கையெழுத்திட்ட காதல் கடிதங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமின்றி தனது ஒரே பேரன் இராணுவத்தில் இறந்துவிட்டதாக தந்தி மூலம் அந்த செய்தியை நான் படித்து காண்பித்த மாத்திரத்தில் என்னை ஆறத் தழுவி அழுது புரண்ட எங்கள் ஊர் அம்மாயியின் அன்பும் இப்பொழுது நினைத்தாலும் கனமாகவே உணர்கிறேன். தபால் அலுவலகம் எங்கு இருக்கின்றது என அறிந்து கொள்ள விரும்பாத தொழில்நுட்ப ஊடக வளர்ச்சி இன்று பெருகி போய்விட்டது. பணி ஓய்வு பெற்றாலும் இங்கு வந்து போகின்ற 2-3 கடிதங்கள் தான் இன்றும் என்னை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றது. கடிதம் எழுதுவதைத்தான் விரும்பவில்லை இந்த கணினி யுகம் என நினைத்தால், எழுதுவதையே முற்றிலும் மறந்து போன ஒரு சமூகம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. எத்தனை கருவிகள் தகவல் ஊடகமாய் வந்தாலும் எழுத்துக்களைப் போல் உயிரும் உணர்வும் எதற்கும் இல்லை. இப்படிக்கு